பிதாவுக்கு மகிமையும் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவுக்கு மகத்துவமும் துதியும் புகழும் ஆராதனையும் ஆவியான தேவனுக்கு என்றென்றும் ஸ்தோத்திரங்களும் புகழும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லும் ஒரு ஆழமான சத்தியம் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார்? பாரம்பரிய சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் யார் என்றே தெரியாத கோடி கோடி மக்கள் தான் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் என்றால் அது பெந்தேக்கோஸ்தே சபைக்கு சொந்தம், அல்லது புராட்டஸ்டன்ட் சபைக்கு சொந்தம், அல்லது பைபிளை போதிக்கிற ஆவிக்குரிய சபைக்கு சொந்தம் என்று எண்ணி இன்றைக்கும் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற உலகமெங்கும் வளர்ந்திருக்கிற பாரம்பரிய சபை ஒரு இருள் சூழ்ந்த ஒரு சபையாக, செத்துப்போன பரிசுத்தவான்களை என்றைக்குமே துதி பாடுகிற சபையாக அது இருப்பதற்கு இதுதான் காரணம். ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்தும் போதனைகளை பாரம்பரிய சபைகளில் இல்லை. ஏன் ஆவிக்குரிய சபைகளில் கூட வேதத்தை மறந்து சுய புகழ்ச்சிகளில் மூழ்கி போன போதகமார்கள், பிரசங்கமார்களைத்தான் ஏராளமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நல்லது. பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த வசனம் என்ன சொல்கிறது பார்த்தீர்களா? தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். ஆம், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம் தேவன் ஆவியானவராய் இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர்தான் பிதாவாக உலகத்தின் பாவங்களை சுமந்து அழித்து மனிதகுலத்திற்கு உயிர்த்தெழுதலை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்க வந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற ஆவியானவராக சத்திய வசனத்தை நமக்கு விளக்கி சத்தியத்தால் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆவியானவராக அந்த தேவன் இருக்கிறார். ஆகவே அவர் தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று அவர் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. நாம் எந்தெந்த சபைகள் பெயரை சொல்லி கொண்டிருக்கலாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாறாக எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை தயவு செய்து இந்த நாளெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆகவே அன்பானவர்களே, நாம் எந்த சபை சார்ந்தவர்கள் என்கிற பேச்சை மற்றொரிடத்தில் பேசுவதை விட்டுவிட்டு நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்து தன் உயிரை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார், நான் அவருடைய மகனாய் மகளாய் பிதாவின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன் என்று தேவனை மகிழ்ப்படுத்தி பேசுவதில் தான் நாம் வாழ வேண்டும். ஆகவே சத்தியத்தின் பக்கம் நீங்கள் திரும்புவீர்களா? கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை நம்மையும் இந்த பூமியிலே நிலைநிறுத்துகிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, உமது ஆவியானவரை, உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை எங்களுக்கு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து மனிதகுலம் முழுவதற்கும் இன்றைக்கும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிற மகத்துவத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லிவிட்டீர். இது எத்தனை பேர் சத்தியம்! உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க மக்கள் எவ்வளோ எண்ண முடியாத கோடியாக இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவர்களாய்த்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனே மனம் இறங்கும். ஆண்டவரே, ஆவிக்குரிய சபைகளிலும் கூட அநேக ஆவிகளை பற்றி பேசலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார், சத்தியத்தின்படி நம்மை நடத்துவார் என்பதை எல்லாரும் உணரும்படி ஒரு விசை கூட பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்புங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நாங்கள் உம்முடைய சந்ததிகள். உம்மையே மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.